வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அற்புதமாக காட்சி அளிக்கின்றன. எங்கு பார்த்தா நீர் ஓடி நீர் வீழ்ச்சி அப்படி எல்லாம் நடத்த பார்த்திருக்கேன் சிறு வயதில் வரும்போது. நீரின்றி அமையாத உலகீரில் யார் யாருக்கும் மகனின்றி அமையாத சிறப்புன்னு சொல்ல கேளுங்க. பல காலமாக அந்த வான்மலை இல்லாம தவிச்சு கொண்டிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு பசுமையான காட்சியை பார்க்கிறோம். அதுவகை நிலத்தின் முதலிடம், ஆண்டோர் வகுத்திட்ட புகலிடம், சான்றோர் புகழ்ந்து போட்டும் குறிஞ்சி. இந்த குறிஞ்சியில ஒரு பெண்மகள் என்னையே நினைத்துக்கிட்டு எப்ப வருவாரு, என்ன செய்வாரு, என்னத்தை கொண்டு வந்தால் சகோதரி அந்த நினைப்புல காலத்தை போட்டுக்கிட்டு இருக்க. அருமையா சொல்ற மாமுனிவர், அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல். அவர் சொல்லுக்கிடுங்க, பலமதனும் வேணா வாய்க்கு கேடு, வருஷம் பெத்துப்பட்ட உலகத்துக்கு கேடு, இன்றைய சூழ்நிலைக்கு உடம்புக்கும் கேடு. அந்த வகையில கைத்தாய் என்றுதான் போற்றுவோம், மெய் தாய் என்று கூட போற்றுவோம், செவிலி தாய் என்றும் போற்றுவோம். ஆனா பெற்ற தாயை மட்டும் ஒரு வார்த்தை கூட சொன்னா அப்படியே போத்த அப்படின்னு ஒதுக்கிட்டு நம்மளை எல்லாம் பொறுமையா சுமக்கின்றாலே இந்த பூமி தாய். இந்த வளர்ச்சியில தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் நம்மை சுமக்கின்றார். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாய், என்றும் நம்மை காக்கின்றார். இல்லாமல் நாம் இல்லை.
மிகவும் நல்லவர். நன்றி என்ற சொல்லுக்கு இலக்கணமானவர் ஆசிரியர் வம்சம். ஏன் வந்தாள், எதற்காக வந்தாள்? மூப்பில்லா குமரி வாழ்க்கை, முனையில்லா அரசர் வீரம், காட்புல்லா விளைந்த பூமி, கரையில்லா இருந்த ஏரி, கோபிதான் கொண்ட கோலம், குருவில்லான் கற்ற ஞானம், இவை அனைத்தும் வாழ்ப்புள்ளா செபடுவல் வலியும்பதற்கிணங்க தற்காத்து தற்கொண்டு பேணி தகை சான்றோர் சொற்காத்து சோவிலான் பெண் என்ற சொல்லுக்கிணங்க தன்னையும் காத்து இந்த காலகத்தில் அயல் ஓட்டுகின்றாள். ஆச்சாரம் என்ற கடமையை காக்க. இப்படி ஒரு பெண்மகள் கடமையே காத்து மடமை என்னும் செயலுக்கு ஆளாகலாமா? அப்படி மடமை என்னும் செயலுக்கு ஆளாகாம இவளை வசப்படுத்தி நம்ம பக்கத்துல அப்படி வரவழைச்சு இந்த மந்த வழியை கூட்டி அப்படியே கொண்டு மேலூர்ல அந்த மந்த பார்த்தா எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? அதனால நான் பார்த்ததிலே சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுவா அம்மா அம்மா திருநகை அத்திக்கில் சத்தி சரவண முத்துக்கூறு வித்து குருபுர என போது என்னெல்லாம் காலத்தில் இருந்த அருணகிரியார் எம்பெருமானை பற்றி போற்றி புகழ்ந்தார். அன்னவளோ இங்கே ஆளவளம் பாடும் சின்னவளோ அருமையான சோ. இதுதான் அந்த காலத்து சோ, காத்துக்குள்ள சோ. ஹலோ 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 அருமையா இருக்கு. சொல்லுவாங்க, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் என்னையும் செய்து விடல். இது எல்லாருக்கும் பொருந்தும். காட்டுக்கு வந்தா என்ன, வீட்டுக்கு வந்தா என்ன, ஒரு மனுஷன் வந்துட்டான்னா அவனை உள்ளன்போடு வரவேற்று இங்கிருந்து வரவேற்கணுமா? அது மட்டும் இல்ல, உள்ளன்போடு வரவேற்று ஒரு முந்தையினா செம்பு தாமர தமிழ் அப்படியே பச்சை தண்ணி வந்து கொடுப்பான், சாப்பிடுங்க. இப்ப நம்மளும் நடு சாமத்துல வந்திருக்கான், வந்திருக்கோமா இல்லையா? எதை கேட்கலாம், எதை கேட்கலாம்? நடு சாமத்துல வந்தா தூக்கத்துல எல்லாரையும் படுக்க போட்டு கடைசியா படுக்கிறது அவங்க பெண்கள். பின் தூங்கி முன் எழுவாள் பெண். அந்த மாதிரி இந்த நடு சாமத்துல சாமந்தி பூ ஆளே அசத்துது, இந்த நெஞ்ச உசுப்புது. நடு சாமத்துல சாமந்தி பூ ஆளே அசத்துது, இந்த நெஞ்ச உசுப்புது. நல்ல இந்த மாலை மயக்கம் தான், அது கால வரைக்கும் தான், அந்த தூக்கல் கணக்கு தான், சொல்லி காட்டு எனக்கு தான். முதலா விதமா சுகமே
பத்திப்பு ஆள சத்துதி நெஞ்ச முச்சுப்புது என்ன போகுது எங்க போகுது யாருப்பா எங்க கூட போகுது போகுதுன்னாரு என்னது போகுது அப்பால போனதா இந்நேரம் வரைக்கும் போகுது அவரும் போயிட்டாரு என்னையா சத்தம் மட்டும் கேட்டுச்சு காட்டுக்குள்ள நான் வந்து நின்னுகிட்டு கிடக்குறேன் ஒரு மனுஷனையும் காணோம் ஒரு மாடையும் காணோம் ஓ நீங்க 4 பேரும் உட்காந்துருக்கீங்களா பாட்டி எங்க தப்புல இருங்கயா ஒரு காடுக்குள்ள வந்துகிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு வாடி போடின்னு இருக்கீங்க யார் நீங்க வரவேற்பு வரவேற்பு ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும் பாடுற மாட்டை பாடித்தான் இத வேற எங்கயாவது சொல்லி பாத்துக்கங்க இந்த ஆடுறது பாடுறது அதாவது எங்க குலம் என்ன குலம் தெரியுமா வேடுவர் குலம் வேடுவர் குலத்துல பிறந்துட்டு ஆட தெரியாம பாட தெரியாம நாங்க இருப்போமா நாங்கெல்லாம் யார் தெரியுமா நீங்க யாருங்க அதே குலம் தான் பெரிய குலம் நீங்க பெரிய குலத்துல இருந்து வந்திருக்கீங்க பாண்டி எங்க தப்புல பாண்டி 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 எங்க தப்புல ரெண்டு நாளாக வர தப்புல அலி மலை நீ எனக்கு பச்சரானி எனக்கு உன்னை அடி பாண்டி பாத்து இந்த ராவர்வல இங்க வச்சு கூடாது பூங்குயிலே பூங்குயிலே தமுக்குதுப்பா பாக்குற மாதிரி இருக்குல்ல என்ன தொட்டுக்கிட்டு சாப்பிடுறதா என்ன மாமா கூப்பிடுற வருமம்மா மஞ்சகரே வருமம்மா அந்த சோழகிரி யாருன்னு பாருமம்மா பாருமம்மா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு லட்சணமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு லட்சணமா ஆட்டம் பார்த்து
இன்னைக்கு மறந்து வீட்டுல வச்சுட்டு உங்ககிட்ட நான் இல்லைன்னா ஆமா 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 ஆஹா அப்ப நீங்க வேடுவர் வந்திருக்கீங்க இங்க என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க யாரா இருந்தாலும் வரவேற்பு கொடுப்பது எங்க குல பண்பு நாங்களும் உங்களை வரவேற்க வேணும் என்னத்தை தேடி வந்தீங்க என்ன காரணத்துக்காக வந்தீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அந்த காரணத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வரவேற்பு தக்க முறையில கிடைக்கும் அப்படியா ஆமா நெசமா நெசமா சொல்றது உண்மைதானா ஒப்பு மேல சத்தியமா இத புடிச்சு எதை புடிச்சு தேடி வந்த மானை புடிச்சு எதை தேடி வந்தீங்க தேடி வந்த மான் மான் ஆமா எங்க இருக்குது மானு அதோ பா அதோ பார் அது எதோ ஸ்கிரீன்ல தான் தெரியுது அது அதாவது உங்க மானு ஆமா. நீங்க எந்த இடத்தை சேர்ந்தவர் எங்க இருந்து எங்க வந்திருக்கீங்க வேடுவயினம் வேடுவயினம் மலைத்தலைவர் ஜாதி ஆஹா ஆமா எந்த இடம் உங்க சொந்த இடம் என் பேர் தெரியுமா உங்க பேர் என்ன சரவண வேடுவன் சரவண ஆமா ஆ. கொல்லிமலை காட்டுக்குள்ளே ஆ. உள்ளநெறி கூட்டமடி உள்ளநெறி கூட்டத்திலே புள்ளிமான் பார்த்தனடி கண்ணிடிச்சு யோ யோ சொல்லி வச்சுக்கோங்க என்ன பொம்பளை பிள்ளை பார்த்து கண்ணடிக்கிறீங்க இல்லம்மா ஆ. கை காட்டி கண்ணு 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 இந்த கண்ணு அடிச்சுல நீங்க நல்லா பாருங்க சரிங்க நீங்க ரொம்ப அறிவா பேசுறீங்க ஆமா. அப்ப நீங்க மானை தேடி வந்திருக்கீங்க கை காட்டி கால் காட்டி கண்ட முகம் காட்டி மால் காட்டும் மங்கையரே ஓஹோ யாராரோ வரவேற்பாங்க சரி இவருக்கு வரவேற்பு எப்படி கொடுக்க தெரியுமா மானை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் மானை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் அதே போல நிக்கலாமா மாப்பிள சிங்கம் ஐயா மச்ச மன்னார் ஐயோ அப்பா என்ன சொன்னாரு ஐயோ மச்ச மன்னார் ஐயோ அப்பா என்ன சொன்னாரு எங்க குலவழக்கப்படி எனக்கு தெரிந்த அளவில் உங்களுக்கு வரவேற்பு அம்மா கொடுத்திருக்கேன் நீ பாடி காட்டுற ஆஹா பாடி காட்டுனா பாடி காட்டுற பாடி காட்டுற அதான் நான் பார்த்தேன் இப்படி காட்டி 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 அதாவது தலைவி அழைத்தீங்களா தலைவியை அழைக்கணும் அம்மா இன்னைக்கு பாருங்க அவர் லீவ்ல வந்தாரு நான் வந்திருக்கிறேன் வேற பூரா கண்ணுக்குள்ள போகுது அதனாலதான் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் அதாவது வேற போடல நினைச்சு அதுக்குள்ள அவசரமாயிருச்சு ஆமா நான் வந்திருந்தேன் காவலை பார்க்க சொன்னீங்க காவலுக்கு இருந்தேன் யாரோ ஒருத்தர் வேடு வர என்னத்தையோ தேடி வந்து மான தேடி வந்தாராம் குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த இது மலைக்குள்ள ஓயிருச்சாமா அதுவும் நம்ம மலைக்குள்ளதான் வந்துச்சுன்னு சொல்றாரு போக விடல ஆனா மானை தேடி வந்திருக்காரு நான் இல்லத்துக்குள்ளே புகுந்ததுன்றாரு புகுந்தது பாத்தியா நான் பார்க்கல பார்க்கல சத்தியமா வரல பார்க்கவே நீங்க வேற பாதியில உன
எந்திரிச்சு நிக்கிறவங்க என்னடா இவங்க வந்தாங்க போயிட்டாங்கன்றாங்க. ஏன்னா ஆமா ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டுட்டு இருக்காரு. ஆமாமா நம்ம இனத்தவரு நல்ல குணத்தவரு சற்றே கணத்தவரு. ஆமா அவர் மான தேடி வந்திருக்காரு. அந்த வேடுவருக்கு பதில் கொடுத்து மரியாதை கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். ஆமாமா நீங்க உள்ள போயிட்டா நான் போய் அவுத்து போட்டெல்லாம் மடிக்கிற வேலை இருக்கு. போயிட்டு வந்தா போத்தா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வந்தா. அப்புறம் எல்லாருக்கும் மிக்க நன்றி. வேடுவர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நல்ல டான்ஸ் ஆடினாரப்பா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குது. அப்புறம் இருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த வருஷம் இதே மாதிரி அந்த தாய் ஆனந்தவல்லி அம்மன் அருள் இருக்கும்போது உங்களை போல பெரியவர்கள் ஆசை இருக்கும் வரையில் எங்களுக்கு என்னைக்குமே குறைவில்லை. அதே போல இதே மாதிரி நாடகம் வைக்கணும், எங்களை மாதிரி நாடகத்தையும் நீங்க அமைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு கிளம்பட்டுமா? போடட்டா என்ன எதுக்கெடுத்தாலும் வா 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 வான்னு இடிச்சுக்கிட்டு சாகுற. எனக்கு ரொம்ப அவசரமா இருக்கு. சரி எப்படி பண்ண தெரியுமா? நான் தொட்டி குட்டாமங்க தில்ல மன்னாரை வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. வாருங்கள் விடுவரை வருக. இவ்விடத்தின் தலைவி என்ற தன்மை உங்களை வரவேற்பது இந்த குல பண்பாகும் நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வை நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கணும் வெள்ளெடுத்து விளையாட்டு வேடுவர் குலமகனை வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் குணத்தவரை வருக. பறவைகளில் கரண் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அனந்தன் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களில் வஜ்ராயுதம் போல தேவர்களின் இந்திரனை போல சேனாதிபதியில் முருகனை போல தோற்றம் அளிப்பவரே வருக வருக. இந்த குறிஞ்சில வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாங்க. தாங்கள் மானை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்கவன் வந்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்த மான அண்ணன் பார்க்கல, தோழியும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மான் எப்பேற்பட்ட மானு, அது என்ன மானு, அதை எப்படியெல்லாம் பிடிக்க போறீங்கன்ற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க விடுவாரு. எச்சத்துக்கும் 16 குணமும் முட்டை ததும்பி இழந்த முழு மூடரெல்லாம் கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வழியாண்ட பட்டத்தட்டுகள் பட்டப்பகல இருவுன்னு சொன்னாங்களாம். எல்லாம் பிடிப்போல காவல் காக்குறாங்களாம். இவங்களும் பார்க்கலையா, தோழியும் பார்க்கலையா, நானும் பார்க்கல, எல்லாரும் பார்க்கல. அப்ப நோக்கம் சரியில்லையா? பெரிய வேட்டைக்காரர் நாங்களா சேட்டையான ஆளுன்னு சொன்னா மட்டும் பத்தாது, புரியுதா? நாங்க காவல் பாக்குறது சரி, உங்க வேட்டையே சரியில்லையே. ஏமா உங்க வேட்டை சரியில்லை. நானே ஆடவே இல்லை. கொஞ்சம் பாருங்க, நீங்க ஆடுங்க ஆடாம ஆடவே இல்லை. அப்படி கிட்ட அப்ப ஏன் காவல் சரியில்லை நீங்க எப்படி சொல்ல போச்சு? குடும்பத்தை பார்த்து உள்ளத்தை இடைப்படுவது அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இருக்காங்க. நீங்க வந்த உடனே மான தேடி வந்தேன். நீங்க நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? உங்களை தவறா பேசுனா இருங்க கொஞ்சம் பாருங்க. உங்களை பார்த்து வரவேற்பு கொடுத்தேன் நானு. நல்லது கொடுத்தேல. வந்தாரை வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடுன்ற அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன். ஐயா உங்க மானு என்ன மானியா, எப்பேற்பட்ட மானியா, அதனுடைய பெருமையை சொல்லுங்க, விவரத்தை சொல்லுங்க தான் கேட்டேன். இவர் வந்த உடனே மான பார்க்கலன்றாங்க. இவர் காவல் சரியில்லை. என் காவலை குறை சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளு கிடையாது, புரியுதா? உங்களுக்கு வேட்டையே ஆளு தெரியாம பேச விட்டு பேசணும். பேசுங்க. சொல்லுக்குள் சூச்சமா அருமையான வரவேற்பு. சரி அருமையான வரவேற்பு. அடே அப்பா யாருமே வாய் மூலமா வரவேற்பது இல்ல. இது வரவேற்பு வாய் மூலமா வரவேற்காம ஏமா கை மூலமா வரவேற்பாங்க. சில கால் ஜாலை காட்டுவாங்க, அது வரவேற்பு தான். சில மால் ஜாலை காட்டுவாங்க, அது வரவேற்பு தான். நீ பார்த்து வருங்க. சில பேர் கண் ஜாலை காட்டுவாங்க, அது வரவேற்பு தான். சில பேர் அறுத்து கொடுப்பாங்க, வரவேற்புல, அதுவும் வரவேற்பு தான். சில பேர் வெட்டி கொடுத்துருக்கேன், அதுவும் வரவேற்பு தான். சில பேர் புடுங்கி என்ன புடுங்கி சொல்லு புடுங்கி யார புடுங்கிடுறீங்க? இல்ல அன்னைக்கு புடுங்கி கொடுத்தாரு தின்னப்பா நாயனார் கண்ணப்பா நாயனார் பேர் வந்துச்சு. அந்த புடுங்கிய சொல்றேன். இந்த வருஷம் தான் எல்லா ஊர்லயும் புடுங்கி நடுறாங்க. ஆமா புடுங்கி விளைஞ்சிருக்கு. குடும்ப கையை சொல்றேன். அப்படி இருந்ததுனால பெருமை ஏற்பட்டுச்சு. அதாவது அறுத்து கொடுத்தான் சிவியனும் செம்பியன், வெட்டி கொடுத்தான் பொட்டி பாண்டியன், புடுங்கி கொடுத்தான். கேட்டு கொடுத்தான் கருணாகப்பட்டவர், கேட்காம கொடுத்தார் பாரிவல்லல், செத்தும் கொடுத்தார் சீரக்காரி, கொய்து கொடுத்தார் கும்மனவல்லர், அறுத்து கொடுத்தார் சிபி சக்கரவர்த்தி, புடுங்கி கொடுத்தார் புடுங்கி என்னப்பா நாயனார். அதைத்தான் சொல்றேன். கொடுத்தாங்கல்ல. நீங்க எனக்கு வந்து என்னைய குறை சொல்றீங்களே, நல்லா இல்லை. வந்த உடனே நீங்க தான் ஏனே குறை சொல்றீங்க. அதெல்லாம் சொல்றேன். கலைமானும் அல்ல, மறைமானும் அல்ல, ஏனமானும் அல்ல, சூடமானும் அல்ல, கஸ்தூரி மானும் அல்ல, மானும் அல்ல. சரி வாணி எல்லாம் புள்ளி. சரி
பச்சை பாகத்திலே பச்சை உண்மையிலே பச்சை நிறம் தாங்க. ஆமா வேலியிலே வெள்ளைமான் வள்ளி என்பவளே பச்சை நிறம் தான். உலகம் திருமறை காட்டு செம்மான் சமந்தனை குழந்தைகள் ஆறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தனை குழந்தைகள் ஆறு அப்படின்னு அந்த பேரை சொல்லி கண்ணா முருகான் தூக்கி அணைக்கல சரவணான் தூக்கி அணைக்கல கண்ணா ஐயா நிப்பாட்டியா, பேசுறதெல்லாம் பேச்சுன்னு பேசிட்டு போறதா, சொல்றதெல்லாம் பாடுறதெல்லாம் பாட்டுன்னு பாடிட்டு போறதா? என்ன பாடுறீங்க நீங்க? நான் பிறக்கும் போது தாமரை மலர்கள் ஆறு அதில் தவளும் குழந்தையும் ஆறு. பாடுறதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு, ஆனா உங்க பாட்டில் பிழை உள்ளதுன்னு தான் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், இப்ப நீங்க சொன்னீங்களே நான் பிறக்கும் போது, நீங்க சொன்னது போல முருகனை சொல்லலாம். இந்த இடத்துல வேடு வர நீ முருகன் ஆயா முத என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல செந்தாமரை கண்ணனோட இணைந்திர வாழ்கின்றீங்க. செந்தாமரை கண்ணனுக்கும் கலையரசிக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? நான் கேக்குறேன், கொஞ்சம் பாருங்க. செந்தாமரை கண்ணன்றது யாரு? உலகத்தையே காக்கக்கூடியவர் யாருன்னா மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர். மகாவிஷ்ணுவோட மனைவி யாருங்க? மகாலட்சுமி ஆகப்பட்டவர். கலையரசிக்கும் அதாவது கலையரசிக்கு செந்தாமரை கண்ணனுக்கு என்ன சம்பந்தம்? கலையரசி கணவர் யாரு? கலைவாணியோட கணவர் யாரு? பிரம்மனாகப்பட்டவர். அப்பேற்பட்ட பிரம்மனோட பொண்டாட்டிய மகாவிஷ்ணு கூப்பிட்டா நல்லாவாயா இருக்கும்? பாட்டில் பிழை உள்ளதா இருக்கா இல்லையா? பாடுற தவறு தானே. பாட்டு ஒழுக்கமா பாடணும், ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்டீங்க. அப்புறம் பாடுங்க, பாடுறீங்களா என்ன செய்ய போறீங்க? இருக்கிற பரவாயில்ல, நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, ஏமா என்ன சொல்லி கலையரசி யாரு தெரியுமா? அடிக்கிறா சொல்லி சிந்தித்தல். இந்த அதாவதுன்னு ஒரு வார்த்தையை போட்டா இங்க பாருங்க, என்ன பாருங்க என்ன பாருங்க, அது படப்படன்னு பேசுவாங்க, கரெக்டான பேசுவாங்க. அதாவதுனா எட்டி பிடிக்கிற சொல், அதாவதுனா எட்டி பிடிக்கிற நேரம். அது வந்து ஏன் இந்த கலையரசி இருக்காங்களே, கலையரசி இருக்காளே, கலைமகள் இருக்காளே, அலைமகள் இருக்காளே, 3 நாளா கலைமகள் தான். அதனால இப்ப என்ன பண்ணுவான்னா என் மனசு இருக்கிறவன் கலையரசி. அது மட்டும் இல்ல என் வாயிலே இருக்கிறவன். ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தை வந்து இந்த நாவல் இருக்கக்கூடியது. அதே சமயத்துல யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பா. நான் சொல்றது தலையாட்டா போதும். எதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லுக்கு பட்டு. ஏன் வள்ளுவன் அப்படி சொல்லி வச்சிருக்காரு? காரணம் என்ன தெரியுமா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம பேசக்கூடிய வார்த்தை வந்து ஒரு வார்த்தை கூட தவறா கொடுத்துடக்கூடாது. நாக்க உள்ளிழுத்து பேசணுமா, அதுக்கு தான் அந்த குரலவே சொல்லி வச்சிருக்காங்க. அதே போல கலையரசிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. கலையரசியாகப்பட்டவள் உங்க வாயில இருக்கான்னு சொன்னீங்களா? உண்மையா? உண்மை. ஆமா, இருங்க. உலகத்தோட வாயில நாவல் இருக்கக்கூடியவன் சொல்லுங்க. இந்த நாவல் அவ இருந்தா தான் நம்ம பேச முடியும், பாட முடியும். புரியுதா? அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மனை தேடி வந்தவரு மனை இல்லைங்க வீடு வரு. நீர்வாதம் பேசிக்கிட்டு நிக்காதீங்க, வேற இடம் தேடி போய் நல்லா பாருங்க. என்ன செய்வது? வெட்டு 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 தன்னால பேசுது சக்கரோடு சமடால பேசு. இதுவே நான் ஒண்ணு விடுவேன். நீர்வாதம் பேசிக்கிட்டு நிக்காதீங்க, மனை தேடி மனை தேடி மனை தேடி வந்தவரு.
இருந்தது. தலைவி என்ற முறையில அனுமதி கேட்டு பிடிக்கணும்னு சம்மதம் மட்டும் கொடுங்கன்றீங்க. அதே சமயத்துல முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம் இருக்காங்க. மனிதனுக்கு பலம் நம்பிக்கை. நம்பிக்கையோட மானை பிடிக்கணும் அப்படின்ற பிடிவாதத்தில் இருக்கீங்க. ஒரு வேடுவராகப்பட்டவர் வலை விரித்து பிடிச்சிருக்கலாம், சிலை வைத்து பிடிச்சிருக்கலாம், மான் காட்டி மானை பிடிச்சிருக்கலாம், கையில வச்சிருக்க கனையை போட்டு கூட பிடிச்சிருக்கலாம். இப்படி எல்லாம் பிடிக்க முடியாம விட்டு கையால பிடிக்கணும்ன்றீங்களே, கையால யாரும் பிடிச்சிருக்காங்களா? பேசலாமா? அதைத்தான் கேட்டுக்கிட்டு பேசலாமான்னு என்ன அம்மா பொண்டாட்டி தேவையில்லாம சொல்றது இல்லையா? புரிஞ்ச பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் நோக்கம் முடிஞ்சு அப்படி சொல்ல வர்றேன். ஒரு பொண்டாட்டி புருஷன் நோக்கம் முடிஞ்சு நடந்தான்னா அந்த ஆம்பளைக்கு ஒரு ஏக்கமே வராதான். அதுக்கு தான் சொன்னா, ஒரு நோக்கு அவருக்கு நோய் செய்யும் நோக்கு, மற்றொன்று நோய்க்கு மருந்தாகும் நோக்கு. அந்த அந்த விருப்பத்தை குறிப்பால் அறிகிற ஜாதி பெண் ஜாதி. ஆண்கள் கூட அவர் வந்து அசந்துருவோமா, இவன் எதுக்கு வந்தேன், என்னத்துக்கு வந்தேன், மானைத்தான் தேடி வந்தானா இல்லை இவர் என்னத்தை தான் தேடி வந்தானா சிந்திச்சு பார்த்து ஒரு நல்ல பதிலாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் வந்து புதர்க்கமாக சொல்கிறீங்க. என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? இப்போ வந்து நின்றுகிட்டு அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது, சரியா? அறிவு அவிச்சு தின்ட்டு புத்திய ஒத்தி வச்ச மாதிரி பேசக்கூடாது. பேசுற பேச்சு ஒழுக்கமா பேசணும். நான் என்ன கேட்டேன், நீங்க கையால பிடிக்கணும்னு சொல்றீங்களே வேடுவரே, கையால பிடிச்சது யாருன்னு கேட்டா அதுக்கு மட்டும் தான் விளக்கம் கொடுக்கணும். பொண்டாட்டி, எனக்கு சொந்தக்காரன், அம்மா பொண்டாட்டி எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டு? அம்மா பொண்டாட்டி தான் எங்க அப்பாவுக்கு. பேசுனா இப்படி பேசி போட்டாலே கலையரசின்றது. ஆமா சரி, கையால யாரு பிடிச்சா அப்படின்னா சிவபெருமானாகப்பட்டவர் பிடிச்சாரு. நாட்டுக்காவன ரிஷிமார்கள் ஏவுகணையாக ஏவி விட்டமான். அவர் எப்படி பிடிச்சாருன்னா 2 விரலால பிடிச்சாரு. அவர் 2 விரலால பிடிச்சதுனால நீங்க கையால கைப்பிடியா பிடிக்கணும். அவர் தெய்வ பிறவிங்க, அவர் கையால பிடிக்கிறாரு. நீங்களும் மனித பிறவி, நீங்க பிடிக்க முடியுமா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கையால பிடிக்கிறது இந்த கையில வச்சிருக்கீங்களா, அதுக்கு பேர் என்ன? செல்லிமுகம். இது எதுக்கு பயன்படும்? மான் பிடிக்கலாம். மான் பிடிக்கலாம் எதற்கு பயன்படும்? அதாவது ஆபத்து வரும்போது, எனக்கு ஆபத்து வரும்போது இந்த உடம்புல தங்கமான இந்த உடம்புல பங்க வராம பாதுகாக்க. உங்களுக்கு ஆபத்து வந்துடாம கொஞ்ச நேரத்துல பக்கத்துல நான் நிக்கிறேன். அதுக்கு ஆபத்து வந்து கலியுகமே ஆபத்து காலம் தான். நல்லா இதை படிச்சவர்கள் பாருங்க, இந்த கலியுகமே ஆபத்து காலம் தான். குறை நிறைவு கிடையாது. அதை உய்யணும்னா, அதை ஜெயிக்கணும்னா, அதை மறைக்கணும்னா ஒரே சக்தி என்ன தெரியுமா? ஆன்மீகம் தான். அப்படியா? ஆன்மீகம், கும்பாபிஷேகம். சரி, இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த கணைக்கு வந்து சிலிமுகம் என்று பெயர். அதற்கு வந்து ஈர்ப்பு சக்தி. சரி, உங்களுக்கு ஆபத்துன்னு ஒண்ணு வரும் பொழுது இந்த கதையை நாங்க பயன்படுத்துவோம்னு நீங்க சொல்லி. சத்தியமா உண்மை. அப்படிதானே? இந்த மானுக்குரிய அம்பு நான் தனியா வச்சிருக்கேன். நீங்க தாங்க புது விதமா சொல்றீங்க. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேரம் பார்த்து காலம் பார்த்து பிடிக்கணும்ன்றீங்களே, அப்படித்தானே? அதுக்கு நேரம் வரணும். தொட்டா போதும், வேற எதுல அடிச்சுக்கிறாங்க, உசுறு போயிடாங்க. நேரம் பார்த்து காலம் பார்த்து பிடிக்கணும்ன்றீங்களே வேடுவரே, நான் கேட்கிறேன், நீங்க என்ன பெரிய பராசர முனிவரா? என்ன இல்லையம்மா நொல்லையம்மா இருக்கீங்க? அவர் பிடிச்சாரு நேரம் பார்த்து, நல்ல நேரம், நல்ல நட்சத்திரம். ஒரு பெண்ணை பார்த்து மச்சக்கண்டி அப்படின்ற மீனவ பெண்ணு, ஆற்றுல படக ஓட்டக்கூடிய ஒரு மீனவ பெண்ணிடம் பருவமடையாத ஒரு பச்சை பிள்ளை, சின்ன பிள்ளை. இந்த பிள்ளையோட போய் ஒண்ணு கூடலாம் நீங்க கேட்கலாமா? யாரு நன்மைக்காக, கொஞ்சம் பாருங்க, உலக நன்மைக்காக பேச விடியா முதல்ல. பாய பிடிச்சு கிழிச்சு பிடிவேன் கூட வந்து பேசினா, புரியுதா? கடிச்சு குதிரை பிடிவேன். தெரியுனா யார் பாரு கடிக்கிறாரு, கடிக்க அத போல அந்த பராசர முனிவர், அவர் அறிவு கட்டவர்னு சொல்ல முடியுமா? அவரை உண்மையிலே அவர்கிட்ட அறிவு அதிகமான ஒரு அறிவு. ஆமா, அதாவது ஓரறிவு உள்ளது என்னது? மரம் செடி கொடி. ஈரறிவு உள்ளது புழு பூச்சிகள். 3 அறிவு உள்ளது நீர்வாழ் பிராணிகள். 4 அறிவு உள்ளது பறவைகள். 5 அறிவு உள்ளது மிருகங்கள். 6வது அறிவு மனிதர்களுக்கு பகுத்தறிவு. ஆமா, அதே சமயத்தில் 7வது அறிவு ரிஷிகள் முனிவர்களுக்கு, 8வது அறிவு இறைவனுக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட பராசர முனிவர் ஒரு பெண்ணை பார்த்து, பெண்ணே இன்று நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல நட்சத்திரம், நம்ம 2 பேரும் ஒண்ணு கூடுவோமான்னு கேட்கும் பொழுது அந்த பெண்ணு சொன்னாலும், ஐயா பராசர முனிவரே, நான் பருவமடையாத பிள்ளை, என்னைய பார்த்து ஒண்ணு கூடலாமான்னு நீங்க கேட்கலாமா? நீ பருவமடையலாம் என்னத்த, உன்னைய நான் பருவமடைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பராசர முனிவர் வந்து மச்சக்கந்தி அப்படின்ற
மீனுவ பெண்ணை அதனுடைய மீனின் துர்நாற்றத்தை போக்கி பருவமடைய வச்சாரு. எப்படி பருவமடைய வச்சிருக்காரு? மச்ச கந்தின்ற பெண்ணை பரிமள கந்தின்னு பருவமடைய வச்சாரு. பரிமள கந்தின்னு பருவமடைய வச்சது 2 பேர் ஒண்ணு கூடியிருக்காங்க. யாரு? அந்த பரிமள கந்தியும் பராசர முனிவரும் 2 பேரும் ஒண்ணு கூடின காரணத்தினாலதான் அழகான ஆண்மகன் பிறந்தான் வேதவியாசர் என்று சொல்லக்கூடியவர். வேதவியாசர் பிறந்ததுனாலதான் மகாபாரதம்னு ஒரு காவியமே நம்மளுக்கு கிடைச்சது. அதே சமயத்துல வேதங்களை தொகுத்து எழுதக்கூடியவர் வேதவியாசர். இந்த விழா கமிட்டியின் சார்பாக இந்த நாடகம் அமைத்து கொடுத்த ராஜகுமாரன் அவர்களுக்கு இந்த விழா கமிட்டியின் சார்பாக இந்த கைத்தறி அடையணும். நாடகத்தை அமைத்து கொடுத்ததுக்காக விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நல்ல பதில். நான் சொல்றேன், இப்ப இது அன்றைய வன்கொடுமை சொல்லலாம்ல? ஆமா, அப்படித்தான் சொல்லணும். நன்மைக்கா நன்மை தனியா இருக்கிற நன்மையா தீமையா? பருவத்துக்கு வராத குழந்தைங்க நன்மை தானே. இப்ப நான் வந்திருக்கேன்னா எனக்கு நீங்க தலையை ஆட்டினீங்கன்னா சம்மதம்னு சொன்னீங்கன்னா எதுக்கு பொம்பளை தலையாட்டணுமோ அதுக்கு தான் தலையாட்ட முடியும். எல்லா இடத்துலயும் தலையாட்டுனான்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில புள்ள காட்சியா தான் வந்து நிற்பா. அதுதான் உண்மை. ஆமா, அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க மானுன்றீங்க, துரத்தி வந்த மான் என்ன மானுவீங்க? பெண் மானு. பெட்ட மானு தானே நீங்க? ஆண் மகன் தானே? தரமான ஆம்பளைன்றீங்க, தகுதியான ஆம்பளைன்றீங்க, வீரமான ஆளுன்றீங்க. ஏன்னா தரம் இருக்கும் அளவுக்கு தன்மானம் இருக்கு, வீரம் இருக்கும் அளவுக்கு விவேகம் இருக்கு, ஆளும் வளர்ந்து அறிவாளி எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. உங்கள்கிட்ட அதெல்லாம் இருந்து ஒண்ணு மட்டும் இல்லையே. இல்ல என்னன்னு கேளுங்க, முதல் என்ன சொல்ல வரேன்னு. அப்பேற்பட்ட ஒரு வேடுவராகப்பட்டவர் துரத்தி வந்தது பெண்மான் பெட்டமானே. ஒரு பெட்டமான பிடிக்க வக்கு இல்ல, ஒரு பெண்மான பிடிக்க துப்பு இல்ல. நீங்கள எதுக்கே ஊர்ல உசுரோட தெரியுங்க? ஏமா இத கேக்குறீங்க? நல்லா கேட்டாரு. இல்லைன்னு கேட்டாரு. கொஞ்சம் பாருங்க. இப்ப சொன்னீங்களே மரம் செடி கொடி பறவைகள் விலங்குகள் சொன்னீங்களே, இதையெல்லாம் வாங்க நாள் பாக்குறான்ல. ஆடு வாங்க போன நாள் பாக்குறோம், மாடு வாங்க போன நாள் பாக்குறோம், அதுக்கு தான் சொன்னேன். கோழி வாங்க போன நாள் பாக்குறோம், குஞ்சு வாங்க போனா கூட சாதி குஞ்சா பார்த்து வாங்களா நாள் பாக்குறோம்ல. அப்புறம் நான் நாள் பாக்குறேன்னு தவறு இருக்கு, நேரம் பாக்குறோம்ல, காலம் பாக்குறோம்ல. அதனால சொல்றேன் சிங்க கீர்த்தன். புரியாததை புரிய வைக்கும் புதுகிடம், புரியாததை புரிய வைக்கும் புதுகிடம், அது புரிந்து விட்டால் பொழுதெல்லாம் நீ என்னிடம். புரியாததை புரிய வைக்கும் புதுகிடம், அதை புரிந்து விட்டால் பொழுதெல்லாம் என்னிடம், நான் உன்னிடம். புரியாததை புரிய வைக்கும் புதுகிடம், இது புதுகிடம். தெரியாத விவரம் எல்லாம் தெரியுமிடம், தேராத இன்பமெல்லாம் பாயுமிடம். தெரியாத விவரம் எல்லாம் தெரியுமிடம், தேர் கூட இன்பமெல்லாம் பாயுமிடம். இன்னைக்கின்ற பருவ சுகம் காணுமிடம், இன்னைக்கின்ற பருவ சுகம் காணுமிடம். இதமைக்கும் அர்த்தங்கள் புரியுமிடம், எல்லாம் தெரியுமிடம். புரியாததை புரிய வைக்கும் புதுகிடம், இது புதுகிடம். சொல்லி சொல்லி தெரிய வைத்தால் சுவையில்லை, சுவையான தேக்கடியை எதிரில் வைத்தால் சுவைப்பதற்கு பாடம் சொல்ல தேவைகள் இல்லை, விவரம் சொல்வதற்கு இனிமேல நேரமும் இல்லை, நேரமும் இல்லை. அதனால வேதங்கள் ஓதி சொன்னீங்க, வேதம் பேசுங்க, வேதம் பேசுனீங்கல்ல, அந்த வேதங்கள் ஓதிய ஆதியம் போன மாதவத்தால் பெற்றமான் பெண்மான் இல்லையா? பெண்ணா பிறகு தவம் செய்யணுமா? இருக்க வர்றேன், பொறுங்க, பொறுமையை பொக்கிசமே, பொறுங்க, எங்களுக்கு சொல்லலையாமா? அழகாக சொன்னான், மங்கையராக பிறப்பதற்கு நல்லதொரு மாதவம் செய்திட வேண்டுமா? அப்படி அந்த வேதங்கள் ஓதிய ஆதியம் போன மாதவத்தால் பெற்றமான்
இது பாதியிலே நேர்ந்து சாபத்தின் வெளிவால் பள்ளத்திலே போட்ட மான், வள்ளி குழிப்பள்ளத்திலே போட்ட மான், தேனும் கனியும் கிழங்கெடுக்க வந்த காலவர் கண்டெடுத்த மான், நல்ல பேச்சு பெருச்சாலி, டெல்லியே தமிழில் பேசக்கூடிய செந்தாமரை கண்ணனையை தேர்ந்தெடுக்க வந்த மான். இது கொஞ்சம் கொஞ்சமா அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட மானை நீங்க என்னை பிடிச்சு கொடுக்க வேண்டாம். யாரு பாவே நீங்க மட்டும் இங்க வரீங்க. அந்த பையன் வரையா வரேன். பெரிய சூத்திரவாதி கப்பட்ட நாட்டக ஏன்னா வேட்டை ஆடுறதுல நாங்கெல்லாம் கெட்டிக்கார ஆள். இப்படிதான் பாருங்க, அன்னைக்கு துஷியனை வேட்டைக்கு போனாரு, சகுந்தலைய பார்த்தாரு, பாண்டு வேட்டைக்கு போனாரு, மாதிரி தேவி என்ற பெண்ணை பார்த்தாரு, சந்தனமண்ணை வேட்டைக்கு போனாரு, கங்கை தேவி என்ற பெண்ணை பார்த்தாரு. இப்ப நீங்களும் வேட்டைக்கு வந்திருக்கீங்க, பொம்பளை புள்ளையை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தம் நீங்க வேட்டையாடுறது மாதிரி எல்லாம் தெரியல உங்களை பார்த்தா. உங்க சேட்டையெல்லாம் ஒரு மூட்டையில கட்டி ஓரமா போட்டு எடுத்தா இங்க வரணும், புரியுதா? சேட்டைன்னு என்னட்டாதீங்க, பிச்சு புரியுமா? இங்க வாங்க, மான் இருக்குன்றீங்கல்ல, ஏப்பா யாராவது ஒரு ஆள் ஒரு மான் இருக்கான்னு யாராவது சொல்லுங்க. உட்காந்துருக்கு, சும்மா சொல்லுங்க சொல்லுங்கய்யா, சும்மா சொல்லுங்க. இருங்க, நம்ம சொல்றாரு என்னப்பா கேட்டவுடன் இந்ததான் நிக்கிறீங்களம்மா, நிக்கிறீங்களம்மா, நான் நிக்கத்தான் செய்யறேன். இவர் மானு இருக்கான்னு கேட்டேன், என்னையதான் சொல்லிட்டு இருக்காரா? ஆக மானு இருக்கு, மான் இருக்கா? மானு இருக்கு, இருக்குன்னா இருக்கு முடியுமா? மான் இங்கதான் இருக்கு. யாரு போப்பா, மான் இங்கதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உண்மையிலே நீங்க ஆம்பளையா இருந்த இல்ல, ஒரு தகுதியான ஆம்பளையா இருந்தா, அதத்தான் சொல்றேன், ஒரு தகுதியான ஆம்பளையா இருந்தா. ஆம்பளைன்னு சொல்லுமா அவருக்கு பாருங்க, ஆம்பளை பத்தி பேசாதீங்க, நீங்க என்ன ஆம்பளை பத்தி. உண்மையான ஒரு தகுதியான ஆம்பளையா இருந்தா, முதல் என் பக்கத்துல நிக்கிறதுல ஒரு தகுதியான ஒரு ஆம்பளையா இருந்தா நான் ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன். ஏன்னா நீங்க மானு இருக்குன்னு இடத்துக்கு வந்துட்டீங்க, மானு இருக்குன்ட்டீங்க. ஆனா மானு இருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். நீங்க உண்மையிலே என் ஆம்பளை நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில சொன்னீங்கன்னா உங்க மானை பிடிச்சி தாரே கொண்டுட்டு போயிட்டே இருக்கு. சரியா? கேளுங்க, கேளுங்கன்னு சவுடாலாம் பேசக்கூடாது, சத்தமா கேளுங்க. இந்த பொய் போட்டு பேச மாட்டேன், தெரிஞ்சா சொல்லுவேன், தெரியலையா அதுக்கு என்னமோ அதை வழி பண்ணுவேன். அவர் தான் கேட்க சொல்லியிருக்காரு, அப்புறம் நான் கேட்டு கொடுவேன், பாத்துக்கோங்க. என்னத்தமா கேட்க போறேன், கொடுத்து அசந்த கை கேளு. அப்படியா? நானும் கொடுத்துருக்கேன், போய் வாங்கணும் ரெடியா நிக்கிறேன். சரி, எல்லாரும் போயிடுவோம். என்ன கேட்க போறேன் அப்படின்னு ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னீங்க, அறுத்து கொடுத்தேன், முடுங்கி கொடுத்தேன், கேட்டு கொடுத்தேன், கேட்காம கொடுத்தேன், செத்து கொடுத்தேன். ஆமா, அப்படிலாம் இருந்துட்டாலும் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இந்த மகாபாரத காவியம்னு ஒண்ணு இப்ப பேசினேன் பாத்தீங்கன்னா, வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் வலது தந்தத்தால எழுதினாருன்னு நான் சொன்னேன். இப்ப உங்ககிட்ட அந்த மகாபாரதம் கிடைச்சது காரணமே அவர் தானே, அப்படித்தானே? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள்னா யாருங்க? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அப்பேற்பட்ட அந்த 5 பேருக்கும் மனைவியா இருந்தது யாரு? குந்தி தேவியும் மாதுர தேவியும். அதுதானே உண்மை. அதே சமயத்துல இந்த பாஞ்சாலின்னு சொல்றாங்கல்ல, பாஞ்சாலியோட கணவர் தான் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேர் பாஞ்சாலியோட புருஷன். குந்தி தேவியோட புருஷன் யாரு? பாண்டு மன்னனாகப்பட்டவர். மாதிரி தேவிக்கும் குந்தி தேவிக்கும் கணவராக இருக்கக்கூடியவர் பாண்டு மன்னன். இப்படி இருக்கும் பொழுது இந்த பாஞ்சாலி என்று சொல்லக்கூடியவளுக்கு அவன் ஒரு வரவேற்பு கொடுத்தா தெரியுமா? உங்களை எப்படி நான் வரவேற்பு கொடுத்தேன்? வந்தாரை வரவேற்பு தமிழ்நாட்டுடைய பண்பாடுன்ற அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன் தெரியுமா? அதே போல அன்னைக்கு பாஞ்சாலியாகப்பட்டவன் ஒரு இடத்துல வரவேற்பு கொடுத்தான். அவ வரவேற்பு கொடுக்கும் பொழுது எத்தனை காய்கறிகளை வைத்து வரவேற்பு கொடுத்தான்? என்னங்க, எத்தனை காய்கறிகளை நல்லா சொல்லணும். உங்களுக்கு ஒரு இது கூட கொடுக்குறேன், வேணா 108, 508, 1008, ஆனா ஒரு 5008 கூட வச்சுக்கிறோம். சரி, ஏதோ ஒரு 8. ஆமா, 8 8 பிரிச்சுக்கோ, நீ எந்த இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கின்ற மாதிரி 8.
ஆனா 8ன்ற இடத்துக்கு மட்டும் எல்லாரும் ஓட்ட போட்டுருங்க சரியா? நம்பர் 8 இடத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப போகாதீங்க. அதே போல இவர்கிட்ட கேட்கறது நான் 8 இப்ப கேட்க போறேன். உடனே அப்படி இப்படின்னு கொண்டுவாங்க. இந்த 8 என்ன 8 அப்படின்னா, அந்த அம்மா கொடுத்தது 1008 108 508 எத்தனை வகை காய்கறிகளை வைத்து வரவேற்பு கொடுத்தாங்க பாஞ்சாலி. அது என்னென்ன காய்கறிகள்? அந்த அம்மா வரவேற்பு கொடுத்தாங்களா கொடுக்கலையா? எங்க சொல்லுங்க விடுவரு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் பூக்கடை, மனம் இல்லட்டா சாக்கடை. சாக்கடை அந்த இதுக்கு போக கூடாது. பேசுங்க. மனம் செம்மையானால், இந்த மனம் மட்டும் தெளிவா இருந்தா எதை வேணும் சமாளிக்கலாம். எல்லா பொருட்களுமே எல்லா சொற்களுமே எல்லாம் பதிஞ்சு மனசுலதான் இருக்கு. இப்போ சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு விருந்து போனாக்க நல்ல ஒரு சாதாரண குடும்பம் தான் ஒரு 8 வகை 10 வகை காய்கறி வைப்பாங்க. 18 வகை காய்கறி வச்சு இலை போட்டு சகலம் வச்சு என்ன வச்சா சாப்பிடலாம் அப்படின்னு கேட்பாங்க பெரியவங்க. என்ன வச்சா சாப்பிடலாம்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனசு வச்சாத்தான், இல்லைன்னா இல்லை. இதெல்லாம் சார்ந்தோட வாக்கு. இதெல்லாம் இப்போ இதெல்லாம் கேட்டேன்னா அன்றைய சித்தா அது வந்து இந்த 108 கிடையாம 108 எங்கேயாவது பக்கத்தில் நிற்கும். அவர் அவசர உதவிக்காக வச்சது 1008 அல்ல, சூட்சும காய்கறி. அழகாக சொன்னாங்க. அதாவது இந்த பாவக்காயில நான் கூட இன்னைக்கு சாப்பிட்டேன். பாவக்காயை சாப்பிட்டோம்னா பெரிய சத்தம் அடங்கியிருக்காங்க. பழாமுசுவை சாப்பிட்டா அதில் பெரிய சத்தம் அடங்கியிருக்கான். பிரண்டையை சாப்பிட்டோம்னா பெரிய சத்தம் அடங்கியிருக்கான். இன்னைக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த பாவக்காயில வந்து 500 காய்கறி சாப்பிட்ட சத்தம் அடங்கியிருக்கான். அன்றைய சித்த மருத்துவம், அன்றைய சித்தர்கள் பாவக்காயை சாப்பிட்டோம்னா வாரம் ஒரு முறை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லதான். இந்த பழாமுசு இந்த பிஞ்சு பருவத்தை சாப்பிட்டோம்னா அதை விட 300 காய்கறி சாப்பிட்டது சமமா. அப்படியே சத்திய மகத்துவ சித்தாவில் இருக்கு. பிரண்டையை சாப்பிட்டோம்னா அதாவது அதை கூட மகத்துவம். அதாவது பிரண்டை வந்து உடம்புல சேர்த்தோம்னா எந்த நோயுமே வராதான், எந்த சிக்கலையும் மலச்சிக்கல் எதுவும் வராதான். அப்ப பாவக்காயில ஒரு 200, பழாமுசுல ஒரு 300, பிரண்டையில ஒரு 500, அப்படி இப்படி சேர்த்து சொன்னாங்க. அப்ப 1000 ஆச்சா? அநியாயமா காய்க்கிற முருங்கக்கா என் இல்லத்தெல்லாம் ஒரு மரந்தான் இருக்கு, கால்நடைக்கு தான் பிடிங்கி கொட்டுறான். அதை விட மோசமா காய்க்கிறது புடலங்காயில. முன்னையெல்லாம் புடலங்காயில முனியில கல்லை கட்டி தொங்க விடாதான் தரையா பார்க்கலாம். இப்ப அப்படியே அதாவது சருன்னு வந்து தரைக்கு வந்துருது. புடலங்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், இப்படி 8 வகை காய்கறி தான் இந்த உலகத்துல வந்து 8 வகை காய்கறி தான். இன்னைக்கு அதிகமா அதுலயே ஒட்டு வந்துருச்சு இன்னைக்கு. ஆக 1008 வகை காய்கறி இப்படி வச்சு அந்த பெருமையை வந்து சிறப்பித்தாங்களாம். இதே போல அர்த்தங்கள் உண்டு. இப்ப இங்க கேட்கறீங்களே, நான் சொல்லிவிட்டேனே, நீ எனக்கு தாரம் சொல்லணும்ல, இப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டா சொல்லணும்ல. எனக்கு எந்தெந்த இமுசை வரும் இமுசையெல்லாம் விரட்டி விட்டு போறது என் வேலை. பறவை விரட்ட போனேன். ஒழுங்கா கொஞ்சமா கொடுத்து கொஞ்சமா வாங்கணும். வரும் அப்படியா? இருப்பதை இல்லை என்று சொல்லிடாதம்மா, எடுத்துரைப்பது நல்ல பதி சொல்லிடணுமா. இருப்பது எழுமல வெங்கடேச, பையன் காதலுக்கு 10 கோடி கட்டலேசா. அலைமோதி தவிப்பேன், மலையேறி குதிப்பேன், அலைமோதி தவிப்பேன், நான் மலையேறி குதிப்பேன். அதுக்கு எடுத்துரைப்பது நல்ல பதில் சொல்லிடணுமா. சாத்திரம் அறிஞ்ச வேடணுமா, சம்பத சொன்னா போதுமம்மா. சாத்திரம் அறிஞ்ச வேடணுமா, சம்பத சொன்னா போதுமம்மா. பைசா புடிச்சு பைசா அனுச்சு, பைசா புடிச்சு கொஞ்சம் பைசா அனுச்சு எட்டு வேலை என்ன சொல்லுவோம். அதுக்கு இருப்பதை இல்லை என்று சொல்லிடாதம்மா, எடுத்துரைப்பது நல்ல பதில் சொல்லிடணுமா. சொல்லிட ஒரு சின்ன சார்ந்த ஞாபகத்துக்கு வருது. ஆதி பராபராஷ்டிரா ஸ்ரீமூர்த்தி 4 வேதமும் காணப்படாத பார விந்தத்தில் சிவக்க குதிரை கட்டி ரத்தம் வழியா போய் நாடு கேட்டு சென்றா செந்தாமரை கண்ட. வாங்கப்பா, தவறு தப்பு எல்லாம் கலந்ததான். எல்லாம் நல்ல மனுஷன், யாரும் பொல்லாத இல்லை. நடந்து போச்சு. நீ அடிச்சுக்காதீங்க, ஒரு 5 நாடு கொடுங்க.
இல்ல 5 ஊராவது கொடுங்க, இல்ல 5 வீடாவது கொடுங்க அப்படின்னு தன்மையா பொறுமையா கேட்டான். அதுக்கு என்ன பதில் தெரியுமா? இன்னைக்கு நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லல, நல்ல மனசு இறங்கிட்டீங்க. நமக்கு மேல கொல்ல போட்டு இல்லை ஊசி இல்ல ஊசி நுழைய இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. அதன் விளைவுதான் அந்த இல்லைன்னு சொல்றதுனால ஆணவம், அழிவு, அகங்காரம், அகந்தை இதெல்லாம் ஒட்டு மொத்தமா தனதுக்கு ஆடி ஒரு பெரிய கேடு, நாச கேடு உண்டாச்சு. நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லல, மனசு இருக்கு. அதனால காலமெல்லாம் இந்த நினைப்பு இருக்கும், இந்த நினைப்பு இருக்கு, காலமெல்லாம் இந்த நினைப்பு இருக்கும், இடம் இருக்கும். வாமா வாமா சம்மதம் தாமா, வாமா வாமா எனக்கு சம்மதம் தாமா. சொல்லுவோம் அதுக்கு இருப்பதை இல்லை என்று சொல்லிடாதம்மா, இருப்பதை இல்லை என்று சொல்லிடாதம்மா. நல்லா இருந்துச்சு பாட்டு, சூப்பர் பாட்டு. எப்படி இப்படிடா? சரி இருக்கட்டும், அதெல்லாம் இல்லைங்களே இருக்கு, ஆட பெருமையா இருக்கு. சரி இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க கை தட்டுறாங்க பாருங்க, உங்களுக்கும் தட்டெல்லாம் வருது, இல்ல கை தட்டுல பாராட்டெல்லாம் வருது. சரி இருக்கட்டும். ஆக எத்தனை வகை காய்கறினாரு எல்லாரும் கேட்டுதானே இருக்கு. 1008 வகையான காய்கறிகளை வைத்து அவர் வரவேற்பு கொடுத்தான்னு சொன்னாரா? பெரிய ஜல்லிக்கட்டு கலையை போட்டு அமுக்கிறேன். நீங்க சல்லாடை இருக்கு பாருங்க, சல்லாடை. இந்த சல்லாடெல்லாம் 1000 ஓட்டை இருக்குமா? அந்த அந்த 1000 ஓட்டை இருக்கிற சல்லாடை சொல்லிச்சா என்னம்மா ஊசிட்டு பாருங்க, தைக்கிற ஊசி. அந்த ஊசியை பார்த்து சொல்லிச்சா என்னம்மா உடம்புல ஒரு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுற கதை. இப்ப நீங்க சொன்னீங்களே பதிலு, அந்த பதில் உண்மைன்றீங்களா? உண்மை, உண்மை, மெய்யான மெய், சத்தியமா உண்மையை சொல்றேன். உண்மையா? உண்மை உண்மையா இல்ல உண்மையான்னு உண்மை. நல்லா பேசுங்க, பயம்லாம் பேசுங்க. உண்மை 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 உண்மை. அருமையா வச்சிருக்காங்க, எங்க வேணாலும் பேசலாம். நீ வாப்பா, உண்மையான்னு கேட்டு. உண்மை உண்மை, அதத்தான் நானும் சொல்றேன். உண்மை என்ன காது கேட்காதா? அதத்தான் நானும் சொல்றேன், உண்மைன்னு சொல்றேன். உண்மை உண்மை உண்மை. இல்ல அருமையா சொன்னீங்க. ஒரு கை தட்டு கொடுங்க, நீ கொடுங்க சும்மா. நான் கூட எங்க சொல்ல போறேன். இது வந்து யாரால? அப்படியா? சரி, விளக்குன்னு ஒண்ணு இருந்தா தூண்டுகோல்னு ஒண்ணு இருக்கணும்ல. நான் தூண்டுகோலா இருக்கேன், நீங்க விளக்கா இருந்து பதில சொல்லி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கல. யார்கிட்ட பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன்? எங்க அந்த வெளியே போட்டு போது நான் போக்கல, நான் அவங்க உள்ள போகையில எவ்வளவு தும்முறா பேசுனப்ப. சரிங்க, கண்ணன் குருந்தங்குளம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி நன்றி. எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளருமாகிய மரியாதைக்குரிய அண்ணன் நரசிங்கம் அப்பா அவருடைய தம்பியுமாகிய ராஜகுமார் அண்ணா அவர்கள் சார்பாகவும் நன்றி 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 நன்றி. ஜாதி ஜன கூட்டத்தில இப்படி பார்க்கல, இப்படி பார்க்கல, வரட்டு பம்பு வரட்டு பம்பு வரட்டு பம்பு இருக்காதீங்க, முரட்டுத்தனம் பழிக்காதியா ஐயா, வரட்டு பம்பு இருக்காதீங்க, முரட்டுத்தனம் பழிக்காதீங்க. வாழ்வழிக்க சுட்டுக்கிறாருங்க, நம்ம வந்து கருத்தருங்க நடுக்கிறாருங்க.
எங்க மணி என்ன ஒரு விளக்கம் கொடுப்பாப்ல. என்னங்க மீசை வைத்தவர்லாம் ஆம்பளை இல்ல, நீங்களா ஆம்பளை. நீங்க சொல்லுங்க, கை தண்டி வச்சு மீசை வச்சு கை தண்டி வச்சவங்க வாங்கின பேரை விட மீசையே இல்லாதவங்க நிறைய பேர் வாங்கிருக்காங்க. நான் மீசை இல்லாத ஆளுகளை நான் சொல்லவே இல்லையே. நீங்க கோவப்படுறீங்களே, இல்ல நீங்க கோவப்படுறீங்களே, நான் ஆம்பளைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல அவங்க கை தண்டி மீசை வச்சு ஆம்பளை சொல்றாங்க. அது அத்தனை நண்டி இருந்தா உங்களுக்குதான் அது இல்லையே. ஏற்கனவே பெடிசில்ல வந்திருக்கீங்க. அரும்பு ரொம்ப குறும்பா பேசாதீங்க சொல்லுங்க. மீசை வைத்தவர்லாம் ஆம்பளைனா, ஏடு வைத்தவர்லாம் எழுத்தாளரா, சொல் அதிகம் பேசுறவர்லாம் சொற்பொதிவாளரா, தடி எடுத்தவர்லாம் தண்டக்காரரா, இப்படி ஆவி போக கத்தியவர்லாம் பெரிய பாடகரா? நான் கேட்கிறேன், மீசை வைத்தவர்லாம் ஆம்பளையா? ஆம்பளை. ஒரு ஆம்பளை மீசை வச்சுட்டா மட்டும் ஆம்பளையா? ஒரு ஆண் மகன் ஆகப்பட்டவர் பெற்ற தாய் தந்தைக்கு யார் ஒருவர் கஞ்சி ஊத்தி கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறாங்க பார்த்தீங்களா? அவங்கதான் உண்மையிலே முழுமையான ஆண்மகன். தன்னுடைய மனைவியை வந்து கொண்டாட்டிய எப்படி என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் கண்கலங்காம கஞ்சி ஊத்தி புள்ள குட்டியை நல்லா வளர்த்து பெரிய ஆளாக்கி கட்டி கொடுக்குறாம, அதான் உண்மையிலே முழுமையான ஆம்பளை. ஆமா, அதுக்காக வந்து எந்த இடத்துலயும் தைரியமா வீரமா தகுதியா எந்த இடத்துல ஒரு தெம்பா நம்மள மாதிரி பேசி ஜெயிச்சு வர்றாங்க, அவர் தான் முழுமையான ஆம்பளை. நாங்க மீசை வச்சிருக்கோம், நாங்க ஆம்பளைன்னு சொல்ல முடியுமா? ஏன் ஒரு பிள்ளைய கொடுத்தாத்தே ஆம்பளையான்னு கூட கேட்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை பாவம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது அப்ப மீசை வைத்தவர்லாம் ஆம்பளையா எதுக்கு சொல்லவாரு? ஒரு எடுத்துக்காட்டு, நீங்க சொன்னீங்க எடுத்துக்காட்டுன்னு. அது போல பெற்ற தாய் தந்தைய மறுபடியும் சொல்ல யாரும் மறந்துடாதீங்க. ஆமா, ஒரு சில பேர்லாம் அப்படித்தான் இருக்காங்க, தாயை விட்டுலாம் நிறைய இருக்காங்க. தாய் தகப்பன் தான் நம்மளை பெற்ற ஆளாக்கி நம்மளை வளர்த்து இப்படி பாடுபட்டு நம்மளை கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் வளர்த்து ஒரு ஆளாக்கி இருக்காங்க. பெற்ற தாய் தந்தைய யாரும் மறந்துடாதீங்க. அதனால மீசை மட்டும் வச்சிருந்தா மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா, ஆசை மட்டும் வச்சிருந்தா இருக்கிறாங்க. மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கையளவுக்கு தான். ஆனா உண்மையிலே சொல்றேன் வேடுவரே, நீங்க இதுக்கு இப்படி அலையாதீங்க. இனிமே அலைய மாட்டேமா, இதோட பாடிக்கிறேன். ஏங்க, இந்த கையளவு தாங்க காரணமே. எப்படியாவது இந்த கையளவு மனசு இருக்கு பாருங்களே, இந்த மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு இருக்காரு. எப்படியாவது இந்த மனசுல இடத்தை பிடிச்சு என்னுடைய மான் குட்டியை தூக்கிட்டு போலாம்னு ஒரு முடிவுல இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா மனசு ஆகுமா, அதை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? இந்த மான பிடிக்க வேடுவரே, மான பிடிக்க உங்க மான பிடிக்க, இந்த மான பிடிக்க உங்களுக்கு முடியுமா? இதை பிடிச்சு மட்டும் அடக்க முடியுமா? இந்த மான பிடிக்க முடியுமா? இதை பிடிச்சு மட்டும் அடக்க முடியுமா? வேதங்கள் ஓதிய ஆதியும் புகழும் மாதவத்தால் பெற்ற மான் சொன்னனே, இந்த மானை தான். இது பாதியிலே நேர்ந்த சாபத்தின் விளைவாக பள்ளத்தில் பட்ட மானுன்னு சொன்னேனே, அது இந்த மானை. எந்த மானு? அந்த மானை சொன்னதை விட எந்த மானு? உங்க சொந்த மானு, சொந்த மானு. ஒரு சில 2-3 ஜாதி இருக்கு மதுரை சங்கத்துல, அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்து பெருமையா சொல்ல யாருக்கும் தலை குடிஞ்சு பழக்கம் இல்ல. ஆமா, நிப்பாட்டுங்க. என்ன தேவை? மானை பத்தி உங்களுக்கு தெரியுமிலங்க, வேட்டையை பத்தி தெரியுமில? நன்றாக தெரியும். மானை பத்தி தெரியும், வேட்டையை பத்தி தெரியும். அதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இது தெரிய மாட்டேங்குது? இந்த மானு நீங்கல்ல, இந்த மானுக்குள்ள அங்க லட்சணம் ஏன் தெரியுமா? ஏமா நீளமா சொல்றவன் நான் தான், எக்கச்சக்கமா சொல்றவன் நான் தான். 12 மணி ஆகுமா நீளமா? அந்த அளவுக்கெல்லாம் அவ்வளவு இருக்காது. நமது மண்ணுக்கு சொந்தமான, மக்கள் மனதுக்கு சொந்தமான DM சவுந்தரராஜன் பாடிய ஒரு அடையாளம் ஒண்ணு இருக்கு, அதை கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடையாளம் சொல்ல ஆசைப்படுறேன். சவுந்தரராஜன் அதனாலதான் கிட்டப்பா சொன்னப்பா நம்ம ஐயா வந்து எல்லாம் பண்ணல. காயாத கடல் போய, காயாத கடல் போய விளையாடும் தலையினமே, தெய்வீக ஒளி வீசும் கலை செல்வமே, தாயாகி மாமனை கண்டது போல் பொன்முறுவல் செய்தாலும் தலை சாயாதமான், தலை சாயாதமான், நல்ல சாதிமான், துள்ளி பாயாதமான்.
துள்ளி பாயாதமா தலை சாயாதமா பாயாதமா தலை சாயாதமா பாயாதமா கற்பனை கண்ட நமது அற்புத புதுமையுண்டு கற்பனை கண்ட நமது அற்புத புதுமையுண்டு கணக்கெல்லாம் எழுத்து கண்டு பருவம் இருந்து மேயாதமா கண்ணையில் படாத நிலையிலே மெய் காதல் உலாவ மலையிலே கண்ணையில் படாத நிலையிலே மெய் காதல் படாத மலையிலே கண்ணையில் படாத நிலையிலே மெய் காதல் உலாவ மலையிலே உல கனியவன் மனமகிழவன் பல பிள்ளத்தை மறந்து வண்ணத்தில் வசிக்கும் பாயாதம் பார்வன மீதில் தீவிரமாகவே காவல் புரிந்திடும் சுந்தரமான் கலமை சந்தன ககம்பவாணி கமலும் அழகிய சோவனமான் கண்களை குலுங்கு சுதந்திரமான் மனமுதையங்காது மறைந்து பழங்காது எதையும் அறியாது எனக்கு ஒதுங்காது அனுதினமும் என்னை காவல் புரிந்தால் அமுதங்களை கவனிலே குடும்பங்கள் என்பதன் பாதமா வந்ததுண்டோ உங்கள் பார்வையிலே வள்ளி பார்வையிலே மந்தர கண்டதுண்டோ மாதாஜ கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ ஆக மானுக்கு மறுவையர் பெண்ணு மங்கைக்கு மறுவையர் பெண்ணு கங்கைக்கு மறுவையர் பெண்ணு பூவுக்கு மறுவையர் பெண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட மானுக்குள்ள அங்கலட்சணம் தானே கேட்டேன். அதுதான் சொன்னேன். வாய் தான் கேட்டுச்சு அப்படி. இல்ல இல்ல கண்ணு சொல்லுது பெண்ணினால் பெண்ணை உழைத்தென்பால் கண்ணினாய் காம நோய் சொல்லுகிறது. எவ்வளவு என்னை வெறுத்து பேசினேன். சரி விட்டு மனசு இருந்துச்சா? இங்க பாருங்க. ஏன் போகல? இங்க பாருங்க கொஞ்சம் பொறுங்க. கொஞ்சம் பொறுங்கன்னு நீங்க மானு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கிறுக்கா தெரிஞ்சீங்க. உங்களுடைய மானுக்கு உண்டான அங்க லட்சணம் அடையாளத்தை சொல்லுங்கன்னு. நீங்க அடையாளம் சொல்றது என்னோட அடையாளம், இந்த பெண்ணோட அடையாளத்தை சொல்றீங்க. சொல்லட்டுமா? சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா அண்ணா சொல்லி முடிச்சிட்டீங்களா? மறுபடியும் சொல்ல போறீங்களா? சொல்ல போற வேற அண்ணனை கூப்பிடவா? அவன் மட்டும் கூப்பிட்டு அவன் மட்டும் கூப்பிட்டு வந்துட்டானா தெரியும். அப்படியே அவத்து போட்டு போயிரு. சரி இவர் சொல்றாரு நியாயம் இருக்கு. அண்ணன் வரணும்னு அவசியமே கிடையாதுயா. வரக்கூடிய ஆளு வரணும்ல, அவர் தானே சபலம் போட்டு போனாரு. அவரையும் வரத்துல பாப்போம். நேரத்துல அண்ணன் அப்ப நினைக்க கூடாது. அண்ணா நீயேதான் எனக்கு மனவாட்டி, நீயேதான் எனக்கு மனவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் பசி மாட்டி, நானே தான் உனக்கு வெள்ளி காட்டி, இந்த நாடகத்தை ஆட்டு வைக்கும் வள்ளி காட்டி. கொடுத்து வைத்தவன் நானே, எடுத்து கொண்டவன் நீயே, கொடுத்து வைத்தவன் நானே, எடுத்து கொண்டவன் நீயே, சத்தியமாக
ஏனோ சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்வோம் யார் அறிவாரோ நாம் அறிவோமே என்னன்னே தெரியலங்க. விஷயம் என்னன்னா, நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தையும் உண்டு பண்ணினாரு. எதற்காக கலகத்தை உண்டு பண்ணாரு? முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடத்தி பின் சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு அவர் போயிட்டாரு. அடுத்து வேடுவர் வந்தாரு. எதுக்காக வந்தாரு? வேடுவருக்கு இங்க வந்தாரு, மான தேடி வந்தாரு. இன்னும் மாதவண்ணி கூட சிரிக்கிறாரு, அவருக்கும் தெரிஞ்சிருக்கு போலப்பா. மான தேடி வந்தேன்னு சொல்லிட்டு பெண்ணே உன்னை அழைத்தான் தேடி வந்தேன்னு அவரும் போயிட்டாரு. இதற்கு ஏதோ ஒரு குறை, எந்த குறை இருந்தாலும் கண்டன் குறை இருக்கக்கூடாது. யாரு கடன் இருந்தாலும் மாறி கடன் இருக்க கூடாது. கடை வாங்கவும் கூடாது, கடை கொடுக்கவும் கூடாது. ஆமா, கொடுத்துட்டு அப்படி சீக்கிரம் ஒரு ஆளை போய் பிடிச்சிருப்பாரு. முருகனை வணங்குவோம். இறைவா முருகா, மனம் படைத்தேன் உன்னை, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வழிவடித்தேன் உன்னை மணப்பதற்கு. இவர் யாரு? 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 எங்க சித்தப்பாவா? மூத்த புருஷனா? மூத்த அண்ணன். அப்படியா? நான் ஒரு மப்டியில வந்திருக்காங்க. சரி சரி. கள்ளமில்லாமல் தொழும் அடியவர்க்கு அடியவர்க்கு
இதுவரை எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்த நாடக ரசிகர்களுக்கும் கலைக்கண்களுக்கும் தமிழ்நாடு நாடக நடிகர் கண்டி சார்பாகவும் இந்த நாடகத்தின் சிறந்த அமைப்பாளராக தென் தமிழகத்தில் புகழ்பெற்று வரும் என அண்ணன் நரசிங்கமர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பு அளித்த அனிபா ஆடியோஸ் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.